அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் thermodynamic எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஃப்ரம் நியூட்ரான் அண்ட் நியூட்ரினோ ஃப்ரீ ஃப்ரம் டான்ஜெட் கோ. மின்சாரத்துறையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா காலையில் நான் 10 மணிக்கு இணைப்பு கொடுத்தேன். இப்போ மணி 8 போகுது. 9ன்னு வச்சுட்டா 10ன்னு வச்சுட்டா கூட 2. இப்போ ஒரு மணி 8 போகுது. ஆமாம், கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இது 2 நாளை தாண்டி போயிட்டுருக்குது. இது 2 நாளை தாண்டியாச்சு. 48, 49, 50, 51, 52. இது ஒரு 52 மணி நேரம் எரிஞ்சிட்ருக்கு. இது 10 மணி நேரம் எரிஞ்சிட்ருக்குது. இனி நாம் எல்லாத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். இதுக்கு நம்ம எல்லாத்துலேருந்து விடுதலை அடைய போகிறோம். பசி தாகத்துலேருந்து விடுதலை அடையலாம். மின்சாரத்துலேருந்து நம்ம நீங்கள் எத்தனை வேணாலும் ஒரு பேட்டரிங்கிறது கேட்டிங்கன்னா ஒரு டெட் செல் பேட்டரி. ஆனால் அந்த மேலே இருக்கிற அந்த ஜிங்க் பிளேட் நல்ல தரமாக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். சரியா? ஏன்னா இது உள்ளே இருக்கிற கெமிக்கல் இத்து போய் மேலே இருக்கிற பிளேட் இத்து போகிறதுக்கு கொடுத்த 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அது எரியும். இத்து போகலைன்னா 10 வருஷம் கூட எரியும். சரியா? ஏன்னா இது குவாண்டம் நியூட்ரான் எஃபெக்டில் வேலை செய்யுது. இல்லை தூண்டு விட்டாச்சு. இது வைரம் தான் வச்சுருக்கோம். மேலே வைரம், உள்ளே வைரப்பொடி இருக்குது. வைரப்பொடின்னு கார்பனோட இன்ன பிரிவுன்னு டைமண்ட். அந்த டைமண்ட் அறுக்க முடியாது. கிராஃபைட்டை கீழே போட்டால் உடையும், ஆனால் அறுக்க முடியாது. அவ்வளோ கடுமையானது. அதுதான் அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கும் அந்த ஜிங்குக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஜிங்குக்கு 34 நியூட்ரான் இருக்குது, கிராஃபைட்டுக்கு 6 நியூட்ரான், இந்த வைரத்துக்கு 6 நியூட்ரான். வைரம் பார்த்தீங்கன்னா அந்த அறுகோண அமைப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அந்த அறுகோண அமைப்பு ஜிங்கில் இருக்கிற 34 நியூட்ரான். ஆனால் இதுக்கு ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது இந்த ஜிங்குக்கு ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த படிகம். இந்த படிகம் ஒத்து போகுது. அதுபோக அந்த ஜிங்கு உருளை உள்ள கிராஃபைட் பொடி இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அந்த கிராஃபைட் பொடியெல்லாம் உள்ளே இருக்கிற நானோ கெமிக்கல் இருக்குது. அந்த 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 கெமிக்கல் நடுவில் தான் கிராஃபைட் குச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ கிராஃபைட் குச்சி, கிராஃபைட் பவுடர், அதற்கப்புறம் தான் அந்த ஜிங்கு இதெல்லாம் வருது இல்லையா? இது அந்த உருண்டை ஆம்பியர் அதிகப்படுத்துறதுக்கு 5000 மில்லி ஆம்ப் வரைக்கும் வரும். சரியா? 100 செஞ்சால் 100 வோல்ட் வரும், அவ்வளோதான். நீங்கள் 100 பழசு வாங்கினாலும் சரி, புதுசு வாங்கினாலும் சரி. பழசுனா அந்த பளபளன்னு இருக்கணும். பழசு உடச்சிங்கன்னா கிராஃபைட் குச்சி ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பழசாக இருந்தாலும் கிராஃபைட் குச்சி ரொம்ப முக்கியமானது. இந்த சிலிண்டருக்கு ஆம்பியர் அதிகமாக இருக்கிறனால அந்த மேலே இருக்கிற பாகம் இருக்கு இல்லையா, அந்த ஜிங்க்கு பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதனால் இத்து போகாத இருக்கணும். அதுக்காக 10 வருஷம் இத்து போய் பொறிச்சு போய் அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியா? அது ஒன்றுமே இல்லை, எடுத்து புறவரன் ஆயிடும். கல் மாதிரி அமுத்தி பார்த்தா கல் மாதிரி இருக்கணும். இப்போ கல் மாதிரி இருந்ததுன்னா மின்சாரம் அதில் இல்லை, ஆனால் இன்னும் இத்து போகலின்னு அர்த்தம். மல்டிமீட்டர் செக் பண்ணிங்கன்னா 0, எல்லாமே ஜீரோ காட்டணும். நீங்கள் புதுசு வாங்கினாலும் ஒன்று தான், பழசு வாங்கினாலும் ஒன்று தான். அதான் கவலை இல்லை. புரியுதா? நீங்கள் கிடைக்காதவங்க பழசு கிடைக்கலன்னா கிடைக்காது, நேராக கடைக்கு போங்க. AAA பேட்டரி வாங்கிக்கிங்க, கையிலேயே கிழிச்சிடலாம். AAA பேட்டரிங்கிறது உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலுக்கு வாங்க, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பளபளன்னு கெட்டியாக இருக்கும், கையிலேயே உளிச்சிடலாம். உளிச்சிட்டு மேலே இருக்கிறது மேலே அந்த கேப்பு மாதிரி இருக்கும், தொப்பி மாதிரி, அதை கழட்டி விட்ருங்க. கீழே ஒரு தொப்பி மாதிரி, அதையும் கழட்டி விட்ருங்க. கழட்டிட்டா பளபளன்னு ஆயிரும். ஒரு கிராஃபைட் குச்சி எடுத்து மேலே இந்த சிலிண்டர் மேலே ஒரு 2 சென்டிமீட்டர் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நல்லா செலோ டப்பிட்டு கிருன்னு ஒட்டி விட்ருங்க. காற்று கூட போகக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கிராஃபைட்டில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. லேசாக நல்லா சுத்தமாக தொடச்சிக்குங்க. புரியுதா? அழுக்கெல்லாம் இல்லாமல் தொடச்சிக்கிட்டு அப்புறம் இந்த சிலிண்டர் பார்த்தீங்களா பளபளன்னு இருக்கும் இல்லையா, வச்சு நல்லா ஒட்டி விட்ருங்க, கிருன்னு ஒட்டி விட்ருங்க. அதுதான் ஒரு செட்டு. புரியுதா? இன்னொரு செட்டு எடுத்திங்கன்னா இதே மாதிரி ஒட்டி விடுங்க. அதுக்கும் கிராஃபைட் சிலிண்டர் அப்படியே இருக்கும். அந்த ஜிங்க் சிலிண்டர், கிராஃபைட் சிலிண்டருங்கிறத விட ஜிங்க் சிலிண்டருங்க வருது. கிராஃபைட் சிலிண்டர் மேலே எதாவது கிராஃபைட் இருக்குன்னு நினச்சக்கூடாது. ஜிங்க் சிலிண்டர், ஜிங்க்குக்கு உள்ளே தான் அந்த கிராஃபைட் பவுடர் இருக்குது. அப்போ ஜிங்க் சிலிண்டர் தான் கரெக்டு. அப்போ ஜிங்க்கு கிராஃபைட் 2 டச் ஆகணும், அவ்வளோதான் விஷயமா. அப்போ 2 ஒட்டை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் தனித்தனியாக வச்சு கனெக்ஷன் கொடுங்க. ஒட்டை வைக்கணும்னா நடுவில் பிளாஸ்டிக் காயம் ஒன்று வச்சுக்கோங்க, அல்லது செலோ டேப் போட்டு அடித்து 2 பாடி ஒட்டக்கூடாது, 2 உருளையும் ஒட்டக்கூடாது. கிராஃபைட் குச்சியும்
ஜிங்க் உருண்டையும் ஒட்டி இருக்கணும். அது அது வந்து ஒரு செட்டு. அது ஒட்டி இருக்கலாம். அது ஒட்டுனா தான் அது வேலை செய்யும். இல்லாட்டா வேலை செய்யாது. ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட். இது வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். அதனால வந்து மனுஷனுக்கு சாவு இல்ல. இத தொட்டா சாவடிக்காது. 1000 வோல்ட்டும் 5 மீ 1000 வோல்ட்டும் 1000 ஆம்பியர் வந்தாலும் இது சாவடிக்காது. மின்னல் சாகடிக்கும். அது எலக்ட்ரான் அடிப்படையாகக் கொண்டது. இது புரோட்டான் அடிப்படையாகக் கொண்டது. நம்ம ஃப்ரீக்வென்சி அதுக்கு 2 ஒண்ணு. உயிருக்காகவே புரோட்டான் உற்பத்தி பண்ணியிருக்குது. உயிருக்காகவே நியூட்ரான் உற்பத்தி பண்ணியிருக்குது. அது மனிதனோட தொடர்புடையது. மனிதனை சாகடிக்காது. உயிர் எதையும் சாகடிக்காது. இந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான் பாருங்க, அந்த முட்டாள்கள் கண்டுபிடிச்சது சாகடிக்கும். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது அத்தனையுமே தப்பு. சரியா? இது குவாண்டத்துல வேலை செய்யும். உலகத்துல குவாண்டத்துல முதல் நாம தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறோம். தமிழர்கள் தான் அறிவியல் முன்னோடி. உலகத்துக்கே தமிழர்கள் அறிவியல் முன்னோடி. அவங்க தான் விண்வெளிக்கு குடியேற போறாங்க. அதனால செய்றதே செய்றீங்க. அந்த அந்த ஜிங்க் அ அ உருண்டை, இந்த ஜிங்க் உருளை வந்து புதுசா பளபளன்னு இருக்கணும். புரியுதா? அதுவே 5 வருஷத்துக்கு எரியும். சாகாதது. உங்களுக்கு ஒண்ணுமே சாகப் போறதில்ல. நீங்க ரூ. 10 கூட செலவு கிடையாது. சரியா? செய்யுங்க, வெற்றி அடையுங்க. 1,00,000 தமிழர்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆரம்பப் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேரும் 48,000 பள்ளி இருக்கு. 50,000 பள்ளி, 50,000 தமிழ் வழி பள்ளி இருக்கு. அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தான் இது செய்யணும். மற்றவர்களுக்கு இது புரியாது. நம்ம தமிழர்கள் அறிவாளிகள் என்று காட்ட வேண்டும். இது அடிப்படை பரிபாடல் தான். கருவளர் மானத்து இசையுடன் தோன்றி அந்த பரிபாடல் தான் நிரூபிக்கிறோம். உலகத்துல குவாண்டத்துல நாம தான், கிராஃபைட்ல நாம தான், குவாண்டத்துல நாம தான், செந்தூரத்துல நாம தான், இரும்புல நாம தான், வாள்ல நாம தான். அப்புறம் வந்து கிராஃபீன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அது நாம தான். மை கண்டுபிடிச்சோம் பாருங்க. அந்த நாம தான். இதெல்லாம் நம்ம தான். எல்லாம் மை. எல்லாம் தமிழர்கள் தான் முன்னோடி. புரியுதுங்களா? ஆரோக்கியத்தில் நாம தான் முன்னாடி. அறிவியல்ல நாம தான். எல்லாத்துக்கும் நாம தான் முன்னாடி. உலகத்துல எல்லாரும் நீ தமிழ் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. குழந்தைகள்லாம் தமிழ் படிக்கணும். எல்லா குழந்தைகளும் தமிழ் படிக்கணும். தாய்மொழிய படிச்சுக்கிட்டு அறிவியல் வேணும், ஒழுக்கம் வேணும், பண்பு வேணும், புதிய கண்டுபிடிப்பு வேணும்னா தமிழ் மொழி தான். தமிழ் மொழி இனிமையானது. அவ்வளவுதான். அது உலகத்துக்கான குழந்தைகள் மொழி. சரியா? நன்றி.